ஹாய் நண்பர்களே, ஐம் ராக்கி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மானிடைசேஷன் எப்படி கிடைக்கும் யூடியூப்ல இருந்து நமக்கு பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு முழுமையா புரியும். ஓகேங்களா? நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைபர் பண்றது மூலம் எனக்கு மோட்டிவேட்டா இருப்பேன் அண்ட் நான் போற வீடியோ எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோவுல போலாம். நிறைய பேர் வீடியோவை அப்லோட் பண்றாங்க. சரிங்களா? பட் அது என்ன கேட்டகரி சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க, எல்லா கேட்டகரியும் சூஸ் பண்ணி நிறைய பேர் அப்லோட் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் விட்டு நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணுறாங்க, அதன் மூலம் நம்ம மானிட்டேஷன் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு மானிட்டேஷன் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா அதோட நம்மளுடைய ஓன் கண்டென்ட் வீடியோ கிடையாது. ஓகேங்களா? ஒரு மூவி வந்து நீங்கள் எடுத்து 30 செகண்ட்ஸுக்கு நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க. சரிங்களா? அதுக்கு தான் ரீயூஸ் கண்டென்ட்டாக ஆகிடும். ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. அதில் காப்பிரைட் கிளைம் வரும், எல்லாமே வரும். இப்படி இருந்தாலே உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. சரிங்களா? அதனால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ போடுறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி இல்லை மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட ஓன் வீடியோவை நீங்கள் போட ட்ரை பண்ணுங்க. அண்ட் இல்லை நான் ஜஸ்ட் ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன்னா அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது தெரியாமல் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் போகிற உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன், மானிட்டேஷன் உங்களுக்கு கிடைக்குன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ நீங்கள் போடாதீங்க. மானிட்டேஷன் கிடைக்கணும்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும்னா அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம வீடியோவை மற்றவங்க பார்த்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம பண்ணுறது மூலம் நம்மளுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் முழுக்க நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஓன் கண்டென்ட் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ஒரே ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 50-100 வீடியோ நீங்கள் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வீடியோ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணால் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நீங்கள் கிடைக்கும். சரிங்களா? இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் போடாதீங்க. போட்டிங்கன்னா வீடியோவை ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நல்ல கண்டென்ட் வீடியோவாக எடுத்து போடுங்க. நீங்கள் ஈஸியாக வந்து சீக்கிரமாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். சரிங்களா? சரி, இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வருது. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.